செல்வத்தின் கடவுளாக சொல்லக்கூடிய மகாலட்சுமி தாயாரை நம்ம வெள்ளிக்கிழமை நாளில் வழிபடுவது ரொம்பவே சிறப்பானதாகுங்க. வசதியான வாழ்க்கை அமைய வேணும் அப்படின்னா மகாலட்சுமி தாயாருடைய அருள் ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக சொல்லப்படுதுங்க. மகாலட்சுமியுடைய அருளை பெறுவதற்கு உரிய நாளாக வெள்ளிக்கிழமை நாள் சொல்லப்படுது. நம்ம வீட்டில் லக்ஷ்மி கடாட்சகம் பெற நம்ம எப்படி இருக்க வேணும், வீட்டில் என்ன செய்ய வேணும், என்ன செய்யக்கூடாது என்பதை பற்றி தாங்க இந்த பதிவில் விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க, தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி, இந்த வீடியோவை கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு மகாலட்சுமி தாயார் பிடிக்கும் அப்படின்னா ஓம் மகாலட்சுமியே போற்று என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவிடுங்க. மகாலட்சுமிக்கு வெள்ளிக்கிழமை நாளில் விரதம் இருக்க வேணும் அப்படின்னு தெரிந்தாலும் கூட முறையாக அந்த விரதத்தை எப்படி கடைபிடிக்க வேணும் அப்படின்னு நிறைய பேத்துக்கு தெரியறதே இல்லைங்க. ஆனால் அதற்கான முறையை தெரிந்து கொண்டு இருந்தால் விரதத்தின் முழு பலனையும் நம்மளால் அடைய முடியும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. மேலுமே பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தாயாருக்கு வெள்ளிக்கிழமை நாளில் விரதம் இருப்பது ரொம்பவே சிறப்பானதாகுங்க. செல்வத்திற்கு அதிபதியாகவும் திருமாலுடைய மனைவியாகவும் இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயாரை அதிகமான பக்தர்கள் வழிபடக்கூடிய தெய்வமாகவும் இருந்துட்டு வராங்க. வெள்ளிக்கிழமை என்பது மங்களகரமான நாள் மட்டும் இல்லைங்க, மகாலட்சுமி தாயாருக்கு உரிய நாளாகும். மங்களகரமான வாழ்க்கை அமைய வெள்ளிக்கிழமை நாளில் விரதம் இருப்பது சிறப்பானதாக சொல்லப்பட்டிருக்குதுங்க. வெள்ளிக்கிழமை நாளில் மகாலட்சுமியை வழிபட்டோம்னா அவருடைய அருளை பெற முடியுங்க. இதனால தான் செல்லு வளம் பெருகும் அப்படின்னு பக்தர்களோட நம்பிக்கையாக சொல்லப்பட்டு வருது. லக்ஷ்மியுடைய அருளை பெறுவதற்கு நிறைய பேர் பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை நாளில் விரதம் இருப்பதை வழக்கமாகவே வச்சிருக்கிறாங்க. அன்றைய நாளில் உபவாசமாக விரதம் இருப்பது ரொம்பவே சிறப்பானதாகுங்க. முடியாதவங்க, உடல் நலத்தில் பிரச்சனை இருக்கக்கூடியவங்க பால், பழம் மற்றும் எளிமையான உணவை எடுத்து கூட உங்களுடைய விரதத்தை நீங்கள் கடைப்பிடிக்கலாங்க. செல்வம் பெறுவது வெள்ளிக்கிழமை நாளில் இருக்கக்கூடிய விரதத்துக்கு பைரவலட்சுமி விரதம் என்று பெயராகுங்க. வெள்ளிக்கிழமைக்கு மிக அற்புதமான பெண் தெய்வமாக இவரே சொல்லப்படுறாங்க. இதனால தான் அவருக்குரிய வெள்ளிக்கிழமை நாளில் விரதம் இருந்து வழிபடுபவங்களுக்கு மகாலட்சுமி தாயாருடைய அருளால் செல்வ வளம் வசதியான வாழ்க்கை அமையும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. நம்ம ஒவ்வொருத்தரும் நம்முடைய வீட்டில் செல்வமும் வளமும் நிறைவாக இருக்க வேணும் அப்படின்னு தாங்க நினைப்போம். மேலுமே பணவரமும் உடல் ஆரோக்கியமும் அனைத்தும் பெற மகாலட்சுமி தாயாருடைய வழிபாடு முறையை நம்முடைய முன்னோர்கள் சொன்ன வழிகளை இது இப்போ பார்க்கலாங்க. மூடியோடு இருக்கக்கூடிய ஒரு சின்ன மண் கலசத்தை நம்ம வாங்கிக்கொள்ள வேணுங்க. அதில் கொஞ்சமாக சர்க்கரை, உப்பு, நவதானியங்கள், பச்சரிசி, பருப்பு, புளி, சிறிய வலம்புரி சங்கு, ஐம்பொன் சிறிதளவு இருந்தாலே போதுங்க. குங்குமப்பூ, வெற்றிலை பாக்கு, புனுகு, ஜவ்வாது போன்றவற்றை நம்ம வியாழக்கிழமை நாள்லேயே நம்ம வீட்டில் வாங்கிட்டு வந்து வைத்துக்கொள்ள வேணுங்க. அதே போல் அன்றைய நாளில் சிறிய மண் கலசத்தை நம்ம கழுவி எடுத்து வைத்து கொள்ள வேணுங்க. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மண் சட்டிக்கு விபூதி, சந்தனம், குங்குமத்தும் போன்றவற்றை வைக்க வேணுங்க. அன்றைய நாளில் காலை 6 மணியிலிருந்து 7 மணிக்குள்ளான நேரத்தில் இந்த குறிப்பிட்ட பொருட்களை மண் சட்டியில் போட்டு வீட்டு பூஜை அறையில் வைத்து விட வேணுங்க. அன்றைய நாளில் நம்ம மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பானதாகுங்க. நம்ம மகாலட்சுமியை வழிபடும் போது ஓம் தன தானிய லட்சுமியே வசி வசி வசிய நமக என்ற மந்திரத்தை 108 முறை உச்சரித்து நம்ம வழிபட வேணுங்க. அதற்கு பிறகு தீப தூபம் காட்டி நம்ம வழிபாடு செய்ய வேணுங்க. அதற்கு பிறகு அந்த கலசத்தை மூடி நம்ம வீட்டு பூஜை அறையில் நம்ம வைத்து விட வேணுங்க. இதே போல் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நம்ம மகாலட்சுமி தாயாரை இப்படி வழிபட்டுட்டு வருவது ரொம்பவே சிறப்பானதாகுங்க. எந்த வீட்டில் ஒரு பெண்ணுக்கு மதிப்பு கொடுக்கப்படுகிறதோ, அவள் சிரித்து கொண்டு இருக்கிறாளோ அந்த வீட்டில் லக்ஷ்மி தேவி வாசம் செய்வாங்க அப்படின்னும் சொல்லப்படுது. எந்த வீட்டில் பெண்மணி அவருடைய வீட்டுக்கு வரக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கு மஞ்சள் கிழங்கு, குங்குமம், தண்ணீர் கொடுக்க வேணுங்க. அப்படி வழங்கும்போது வீட்டில் சகல சௌபாகியங்களும் கிடைக்குங்க. சந்தோஷம் மற்றும் செல்வ வளமானது பெருகி கொண்டே இருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. அதே போல் எந்த வீட்டில் காலை நேரத்தில் வெங்கடேச சுப்ரபாதமும் மாலை நேரத்தில் விஷ்ணு சகஸ்ரநாமம் ஒழிக்கிறதோ அங்கு திருமகள் குடியேறுவாள் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க.
அன்றைய நாளில் ஏழை எளியோர்களுக்கு அன்னதானம் கொடுப்பது சிறப்பான பலன்களை கொடுக்குங்க. வீட்டில் நெல்லி மரம் இருந்தால் லக்ஷ்மி வாசம் செய்வாங்க. அதனால் லக்ஷ்மி கடாட்சகமானது பெருகுங்க. எந்த ஒரு தீய சக்தியும் நம்மளை நெருங்காது அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. மேலும் பார்த்திங்கன்னா எந்த சர்ச்சையோ சண்டையோ இல்லாத இருக்கக்கூடிய பெண்கள் இருக்கக்கூடிய வீட்டில் அன்பும் பொருளும் வளமும் அதிகரிக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. காலையில் எழுந்த உடனே உங்களது உள்ளங்கை கோவில் கோபுரம் பசுவை பார்ப்பது ரொம்பவே நல்லதாகுங்க. எந்த வீட்டில் சாப்பாட்டிற்கு ருசியான ஊறுகாய் இருக்கிறதோ அங்கு தரித்திரமே அண்டாதாமாங்க. குபேரனுக்கு ஊறுகாய் அப்படிங்கிறது ரொம்பவே பிடித்தமான உணவு அப்படின்னும் சொல்லப்படுது. மேலுமே பார்த்திங்கன்னா மஞ்சள் குங்குமம் சுமங்கலிகள் பூரண கும்பம் மாவிலை தோரணம் வாழை இலை திருவிளக்கு வெற்றிலை தீபம் பசு கண்ணாடி யானை உள்ளங்கை போன்றவற்றை லக்ஷ்மி தேவிக்கு ரொம்பவே பிடிக்குமாங்க. லக்ஷ்மி தேவியோடைய மந்திரத்தை வெள்ளிக்கிழமை நாளில் சொல்லிட்டு வருவது ரொம்பவே சிறப்பானதாகுங்க. மகாலட்சுமிக்கு வாசனையாக இருக்கக்கூடிய பூக்கள் எல்லாமே பிடிக்குங்க. அதனால் மல்லிகைப்பூ அவருக்கு ரொம்பவே பிடித்தமான பூவாக சொல்லப்படுது. வெள்ளை நிறம் அமைதி மற்றும் ஒற்றுமையை குறிக்கக்கூடிய நிறம் அப்படிங்கிறதுனால மல்லிகைப்பூவை மகாலட்சுமிக்கு அணிவித்தோம்னா அவருடைய மனமானது மகிழ்ச்சி அடையுங்க. இதனால் நம்முடைய குடும்பத்தில் ஒற்றுமை அன்பு வளம் போன்றவை நிலைத்திருக்க மகாலட்சுமி தாயார் அருள் செய்வாங்க அப்படின்னும் சொல்லப்படுது. கூடுதலாக மல்லிகைப்பூவை மகாலட்சுமி தாயாருக்கு அணிவித்தோம்னா பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய நிலைத்தன்மை மற்றும் வெற்றி போன்றவைகள் குறைவில்லாமல் பெருகி கொண்டே இருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. மேலுமே பார்த்தீங்கன்னா தாமரைப்பூ மகாலட்சுமிக்கு ரொம்பவே விருப்பமான பூவாகுங்க. இது நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச விஷயந்தாங்க. ஒரே ஒரு தாமரை மலர் படைத்து அன்றைய நாளில் நம்ம வழிபட்டோம்னா நம்முடைய வழிபாட்டையும் வேண்டுதலையும் மகாலட்சுமி தாயார் ஏற்றுக்கொள்ளுவாங்க அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. அதுலேயும் வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமிக்கு தாமரை பூ படைத்து வழிபட்டோம்னா செல்வ வளம் அமைதி நிம்மதி வளம் போன்றவைகள் நமக்கு கிடைக்க அருள் செய்வாங்க அப்படின்னும் சொல்லப்படுது. அதே போல் அனைத்து விதமான பொருளாதார பிரச்சனைகளிலிருந்து விடுபட முடியுங்க. அது மட்டும் இல்லாமல் மகாலட்சுமிக்கு தொடர்ந்து தாமரை படைத்து நம்ம வழிபட்டுட்டு வந்தோம்னா அமைதியான மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கை அமையும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. அதே போல் வெள்ளிக்கிழமை நாளில் சாமந்திப்பூ படைத்து நம்ம வழிபடுவது ரொம்பவே சிறப்பானதாகுங்க. சாமந்திப்பூ என்பது மகாலட்சுமிக்கு ரொம்பவே பிரியமான பூக்களில் ஒன்றாக சொல்லப்படுதுங்க. இது மங்களகரமான நிறம் மனம் போன்றவை மகாலட்சுமிக்கு விருப்பமானதாக சொல்லப்படுது. இந்த பூவை மகாலட்சுமிக்கு படைத்து வழிபடுவதனால நல்ல அதிர்ஷ்டம் அதிக அளவிலான நன்மைகள் நம்முடைய வீட்டிற்கு வந்து சேரும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறையான ஆற்றல்களானது வெளியே விடுங்க. சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய செம்பருத்தி பூவை மகாலட்சுமிக்கு படைத்து வழிபடுவது மங்களத்தின் அடையாளமாக சொல்லப்படுதுங்க. இது பார்த்திங்கன்னா பலம் ஆற்றல் போன்றவற்றின் அடையாளமாகவும் ஆன்மீகத்தில் சொல்லப்படுவதனால அனைத்து தெய்வங்களுக்கும் ஏற்ற மலராக செம்பருத்தி மலர் சொல்லப்படுதுங்க. இதனால தான் இந்த மலரை மகாலட்சுமிக்கு படைத்து வழிபட்டோம்னா செல்வ வளம் பலம் அழகு பெருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. லக்ஷ்மி பூஜையின் போது இந்த மலரை பயன்படுத்தினா வெற்றியும் நிறைவான வளமையும் நமக்கு கிடைக்குங்க. சிவப்பு மற்றும் வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய ரோஜா பூக்கள் மகாலட்சுமிக்கு படைத்து வழிபடுவதால் அவங்க மன மகிழ்ச்சி அடைவாங்க அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த மலர்களை நம்ம வெள்ளிக்கிழமை நாளில் படைத்து மகாலட்சுமி தாயாரை வழிபட்டோம்னா நம்முடைய வீட்டில் அமைதியும் மற்றும் தூய்மையும் நிலவும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்முடைய பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்குங்க. வேலைகளில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்துமே விலகிவிடுங்க. அதுலேயும் குறிப்பாக பெண்கள் சிவப்பு செம்பருத்திய மகாலட்சுமி படைத்து வழிபட்டாங்கன்னா திருமணத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தடைகளும் விலகிவிடுங்க. செல்வத்திற்கு உரிய தெய்வமாக சொல்லக்கூடிய மகாலட்சுமி தாயாரை வழிபடுவதற்கு ஏற்ற நாளாகவும் மங்களகரமான நாளாகவும் வெள்ளிக்கிழமை நாள் சொல்லப்படுதுங்க. இது மகாலட்சுமியுடைய அருளை பெறுவதற்கு ஏற்ற நாளாகுங்க. அது மட்டும் இல்லாமல் செல்வம் மகிழ்ச்சி சகல ஐஸ்வர்யங்கள் போன்றவற்றை பெறுவதற்கு ஏற்ற நாளாக வெள்ளிக்கிழமை நாள் ஆகுங்க. அதனால தான் வெள்ளிக்கிழமையில் செய்யக்கூடிய வழிபாட்டிற்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் அனைத்துமே செல்வ வளத்தை அதிகரிப்பது மட்டும் இல்லாமல் மன அமைதியை கொடுக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது.
இந்த பதிவில் வெள்ளிக்கிழமை நாளில் நம்ம மகாலட்சுமி தாயாரை எப்படி வழிபட வேணும், என்னென்ன பூக்கள் படைத்து வழிபட்டோம்னா மகாலட்சுமி தாயார் மகிழ்ச்சி அடைவாங்க, நமக்கு அருள் வழங்குவாங்க அப்படின்னு விரிவாக சொல்லியிருக்கிறேங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவுமே உங்களை நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேஷனுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.